மன பிரம்மையா இருக்கும். இன்னொன்னு நீ பேசுறதே சத்தம் அப்படித்தானே கேட்கும், கீச்சு 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 கீச்சுன்னு. மாமா வீட்டுக்கு வாங்க. அப்படி சொல்ல வரல செல்லுக்குட்டி. எனக்கு அருண் பேசுறது கேட்டுச்சு மாமா. அண்ணன் குடும்பத்துல ஏதோ ஃப்ராட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பிள்ளைல கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப சீட்டு கீழே வச்சிருப்பாங்க சொல்ல வரியா? யாருக்கும் பாருங்க மாமா, கண்டுபிடிச்சு அவங்களை இங்கே இறக்கி விட்டுட்டு போயிருவோம். அதுவும் சரிதான் செல்லுக்குட்டி. என்ன தம்பி என்னண்ணே சித்தி வண்டி நிப்பாட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். பக்கத்துல வந்தாச்சு, கொஞ்சம் வண்டி நிப்பாட்டி சொல்லுங்களேன். அம்மா எனக்கு அவசரமா வருதுமா. எனக்கு வண்டி நிப்பாட்டி சொல்லுங்க சீக்கிரமா. ஏ டிரைவர் தம்பி வண்டி நிப்பாட்டு. என்ன மாப்பிள்ள இந்த பக்கம்? என் கூட பார்ட்னர் கிட்ட பேச வந்தேன். யாரும் உங்க பார்ட்னர்? என்ன மாதிரி உங்க ஊருக்கு வாக்கப்பட்டு வந்தவங்க. ஓ அப்படியா, சரி சரி போய் பேசுங்க. அம்மா எனக்கு அவசரமா வருதுமா, வண்டி நிப்பாட்டி சொல்லுங்க. எனக்கு எதுவும் சத்தம் கேட்டுச்சே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. நான் உங்ககிட்ட இருந்தா சத்தம் கேட்டுச்சு நான் சொல்லவே இல்லையே. நீங்களே அதுக்கு முந்துவீங்க. நீங்க எந்த பக்கமா தானே கேக்கீங்க, அப்ப அதான அர்த்தம். இங்க எதுக்கு வந்தீங்க? இந்த பஸ் அரேஞ்ச் பண்ணது நாங்க, அதனால நான் எங்க வேணாலும் போவேன். சரி போங்க. எதுக்கு இங்கனே நிக்கீங்க? நான் இங்கனே நிக்கேன், இல்லனா இங்கனே பாய் விரிச்சு போட்டு படுப்பேன். உங்களுக்கு என்னவா? என்னதான் லைட்டா பேசுறதுக்கு இவ்வளவு கோவப்படுதாவே? மாப்பிள்ளை நம்ம ஊருக்கு வாக்கப்பட்டு வந்தவங்க, அவங்க மனசு கோணாம நடந்துக்க. அவங்க என்ன பேசுறாலும் ஏத்து பேசாத. நல்லா இருக்கலாம். வண்டியை நிப்பாட்டிட்டாவா? வா பத்மா. சரியத்தே. யாராவது இறங்கி போனோம்னா போயிட்டு வாங்க. வண்டி 10 நிமிஷம் நிக்கும். என்ன மாமா டவுன் பஸ் சொல்ற மாதிரியே சொல்றீங்க? கிட்டத்தட்ட. என்ன வழி மறைச்சிட்டு நிக்கீங்க? தூர போங்க. ஏக்கா நீங்க ரொம்ப பேசுறீங்க. நீங்க உங்கள மாதிரி வாக்கப்பட்டு வந்தவங்கள தான பாக்க வந்தீங்க. நீங்க நடுவுல நிக்கீங்க. சரி தூர போறேன். என்ன எங்க வந்திருக்கீங்க? தம்பி எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகத்தை கேட்கறதுக்கான இவ்வளவு தூரம் வந்தீங்க? அங்க இருந்து சத்தம் போட்டு கேட்டுக்கலாமே. இல்ல தம்பி இது ரகசியம். சரி நான் சொல்லுங்க. இந்த வண்டிக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு தம்பி. பேய் இருக்கா? அட போமா நீ வேற. அப்படியே பேய் இருந்தாலும் என்ன திவ்யா, அதான் நான் இருக்கம்ல. நான் தான் சொல்லிட்டோம்ல, அதான் தம்பியே பேய் தானே. என்னன்னு நான் அப்படியே சொல்ல வந்தேன். பிறகு நீ எப்படி சொல்ல வந்த? நானே ஒரு பேய் இருக்கானே, நீ எதுக்கு இன்னொரு பேய் கண்டு பயப்படுறதுன்னு நீ சொல்ல வந்த? அட போங்கண்ணே, உங்ககிட்ட எல்லாம் யார் பேசுவா? சரி நீ பேச வேண்டாம், நான் பேசுறேன். இங்க ஏதோ ஒண்ணு இருக்குது. அதுதான் நான் அப்படியே கேக்குறேன். நீங்க என்ன லூசு தனமா தேவையில்லாத பேசுறீங்க? ஏன் பேச மாட்டேன்? திவ்யா பேய் இருக்குன்னு நினைச்சு பயந்தா, ஆனா இங்க பேய் கிடையாது, 2 குட்டிச்சா தான் இருக்கு. என்னென்ன சொல்றீங்க? அந்த பத்மாக்கா 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. எங்க இருக்காங்க? எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. பாத்தீங்களா எங்க இருக்காங்கன்னு? பாத்தீங்களா? அதான தம்பி எங்க இருக்காங்கன்னு தெரியல. இத சொல்றதுக்கான நீங்க வந்தீங்க? ஆமா தம்பி, எனக்கு என்னமோ அந்த அக்கா அந்த சீட்டு கீழே தான் வச்சு வச்சிருக்காங்கன்னு தோணுது. அந்த அக்கா இப்போ ஏறினாங்க, எல்லாருக்கும் முன்னாடி ஏறிட்டாங்க. பிறகு பாத்தீங்களா அவங்க ஃபேமிலி தானே முதல்ல இருந்துச்சு. இவ்வளவு தந்திரமா அவங்க எல்லாரும் முன்னாடி ஏறி இருக்காங்க பாத்தீங்களா? அதான் தம்பி சொல்றேன், சீட்டு கீழே தான் இருக்கணும். உங்களுக்கு சீட்டு கீழே இருக்குன்னு தோணுது, எனக்கு மூடையில இருக்கும்ல தோணுது. மூடையில தான் தின்பண்டம் வச்சிருக்கேன்னு சொன்னாங்களே. இல்லனே, தின்பண்டம் வச்சிருந்தா தர வேண்டி தானே. எதுக்கு அவங்க யோசிச்சாங்க? அவையெல்லாம் தரமாட்டாவோ தம்பி, அவைய நம்ம வாங்கி கொடுத்தா சாப்பிடுற ஆளுக்க. அப்படித்தானே தின்னு பழக்கம் அவைய இருக்கலாம். அதனாலதான் தரமா இருந்திருப்பாவ. இல்ல மாமா, இவங்க சொல்றது சரிதான். அந்த மூடையில தான் இருக்கணும். நீ உங்க அப்பா மாதிரி தானே, இவனை விட்டு கொடுக்காம தானே பேசுவீங்க? உங்க பொண்டாட்டி பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா, அந்த மாதிரி தானே நானும் இருப்பேன். இன்னொன்னு எனக்குமே அதுல தான் இருக்குன்னு தோணுது. ஆமா சித்தப்பா, சித்தி பேச்சு கேட்டுதான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா? ஆமா அவதான் கீச்சு கீச்சுன்னு ஏதோ சத்தம் கேக்குது, அது அந்த அருண் பேச்சு சத்தம் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னா. அவ சொன்ன சரியா தான் இருக்கும். ரொம்ப உறுதியா சொல்றா பாத்துக்க. அதான் தம்பிகிட்ட சொல்லி பார்க்க வந்தேன். அவங்க தான் கீழே இறங்கிட்டாங்களே, போய் பாத்துருவோமா சீட்டு கீழே இருக்காங்களான்னு சொல்லிட்டு தான் பாப்பா வளாங்க. போ எங்க எங்க அங்க பாருங்க. என்னங்க மூடையோடையும் பையோடையும் போயிட்டு இருக்காங்க. என்னன்னு தின்பண்டம் இருக்குன்னு சொன்னீங்க, ஒதுங்க போற இடத்துக்கு எதுக்குன்னு அந்த மூடையை தூக்கிட்டு போனோம்? அதான தம்பி. என்னடா மாடிய பாத்தியா? பாத்திச்சுதப்பா, அந்த பிள்ளைகள் சீட்டு கீழே எல்லாம் இல்ல, அந்த பையிலையும் மூடையிலையும் தான் இருக்கணும். நான் சொன்னோம்லானே. ஆமா தம்பி, வரட்டும் பாத்துருவோம். அவங்க எல்லாம் வந்துட்டாங்கண்ணே, நம்ம கேட்டுருவோமா? வேண்டாம் தம்பி, கொஞ்சம் பொறுங்க, அவசரப்பட வேண்டாம். ஏன்னு கொஞ்சம் பொறுங்க தம்பி, அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். என்ன ஐடியானே? பொறுங்கன்னு சொல்லிட்டேன், இன்னும் என்ன ஐடியானேன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ணன் கோல்டு மெடலிஸ்ட் இல்லடா, அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். ஆமாமா கோல்டு மெடலிஸ்ட், அதுக்கு கொடுத்த அங்கீகாரம் தானே அந்த தலையில போட்டுக்க டொப்பி. ஆனாலும் எல்லாருக்கும் இந்த தொப்பி மேலதான் கண்ணுனே. அழகா இருக்குனே, எனக்கு கொஞ்சம் தாங்களே. என் உசுர கேட்டாலும் தருவனே தவிர இந்த தொப்பியா நான் தரமாட்டேன். மாப்பிள உனக்கு புரியுதா இல்லையா? கருணை கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி அண்ணன் தொப்பியோட தான் பிறந்திருக்காங்க. சரியா சொல்றானே? ஆமா தம்பி. அப்புறம் தெரியுமா மாப்பிள,
நாங்க இதுக்கு ஒரு சில பேர் வச்சிருக்கோம். என்ன பேர் மாப்ள? செவ்வாய் கிரகத்தில் இங்கு. என்ன சிரிப்பு உனக்கு? அந்த செவ்வாய் கிரகத்தை இங்க கழட்டி பார்த்தா இப்படி இருக்கும்னு நினைச்சேன், சிரிச்சேன். உனக்கு என்ன இழிப்பு? அவ சொன்னதை நான் நினைச்சேன், சிரிச்சேன். என்ன நீங்க 2 பேரும் ஒண்ணு போல இருக்கீங்க? நாங்க 2 பேரும் ஒண்ணு போல தானே இருப்போம். சரி அதெல்லாம் விடுங்கண்ணே, அது இன்னொரு நாள் கழட்டிக்கலாம். இப்ப அந்த மூடையில என்ன இருக்குன்னு பாக்கணும். அதுக்கு ஏதோ ஐடியா வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. சரி தம்பி, நான் இப்பவே பண்றேன். அப்புறம் இந்த தொப்பியை கழட்டி பார்க்கணுங்கிற நினைப்பலாம், அந்த நினைப்பலாம் வரவே கூடாது. குழி தோண்டி புதைச்சிருங்க. அது அப்புறம் பாத்துக்கலானே, எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. சரிண்ணே, ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. போறேன். இந்த மாமா என்னங்க பண்ண போறாங்க? நானும் உங்களோட தானே எடுத்து பாத்துட்டு இருக்கேன், பாப்போம். என்ன தம்பி, ஒரு இடத்துல நீங்க இருக்க மாட்டியலா? இந்த பஸ் அரேஞ்ச் பண்ணது நான் தானக்கா, அதான் அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டாலே. இதே என் பிள்ளைகளும் பண்ணும், அதுக்காக என் பிள்ளைல வராடான்னு சொல்லிட்டியே, நீங்க மட்டும் இப்படி அலையலாமோ? சரிதான்க்கா. பாத்தியலா, இவ மட்டும் வரலாம, நம்ம பிள்ளைல வரக்கூடாதான். ஆமா பத்மா, இந்த ஆட்களே அப்படிதான். இங்க பாருங்க, மறுபடியும் வந்துட்டே பாருங்க. உங்களுக்கு என்னக்கா பிரச்சனை? எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீங்க ஒரு பக்கம் இருக்கலாம்ல. நான் தான் அப்படி சொல்லிட்டேனக்கா, நான் தான் இந்த பஸ் அரேஞ்ச் பண்ணேன். அதனால யார் ராஜ்யம் தான், நான் இங்கிட்ட அங்கிட்ட அலைய தான் செய்வேன். இருக்க முடிஞ்சா இருங்க, இல்லன்னா போங்க. நான் நல்லா பேசுறவல்ல, போங்க. எதுக்கு இங்க நிக்கிய? போறேன்க்கா. ரூபா கீழே கிடக்குது, இது யாருக்குள்ளது? எங்க பாப்போம். ஆமா, இது என் குலதான். அப்ப எடுங்கக்கா. ஏடு பத்மா, இப்படி அசால்ட்டா இருக்கியாமோ? ரூபாயை பத்திரமா வச்சுக்கிற மாட்டியாமோ? பையில இருந்து விழுந்துருக்காத்தே. பணம் அவ்வளவு கணக்கா வச்சிருக்கியே, வெளியே கட்ட மாட்டேங்கிறியே. சரி தூர போங்க, நான் இதை எடுக்கட்டும். சரிக்கா, எடுங்க. சூப்பர்ண்ணே, நீங்க கோல்டு மெடலிஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கண்ணே. சரி, நீ அப்புறமா பாராட்டு. இதை பிரிச்சு போப்போம் வா. சரிண்ணே. அது எதுக்கு உடைச்சுக்கிட்டு? அந்த பைய வாய் தானே தெரியுதே, இந்த ஓட்ட வழியே தெரியுது பாரு. இல்ல நீ இது உள்ளே இருக்க, உடைச்சு விடுங்கண்ணே. சரி தம்பி. இல்ல மஞ்ச மாட்டையா, நீ இது உள்ளதான் இவ்வளவு நேரம் இருந்திருக்கல. என்ன எதுக்கு வெளியே எடுத்து விட்டீங்க? இல்ல உனக்கு எவ்வளவு திமிருல, என்கிட்ட எப்படி பேசுத? எனக்கு என்ன உங்களுக்கு கண்ட பயமா? என் பிள்ளை ஏன் அடிச்சியே? நீங்களா வாய் பேசாதீங்கக்கா. ஏன் உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சு திமிரா இருக்கு? பாத்தியா மச்சான், இந்த பையன் இவ்வளவு நேரம் உள்ளதா இருந்திருக்கான். எனக்கு தான் தெரியுமே. நீ சொல்றத பார்த்தா உங்க குழந்தையால தப்பிக்க வைக்க மாதிரிலாம் இருக்கு. பார்த்து பகல மாதிரிலாம் இருந்திருக்கிய. இல்ல உன் தங்கச்சி எங்களே? அவன் அந்த பைக்குள்ள இருக்கா. திமிரு பிடிச்சவனே, அவன் மட்டும் என்ன பாவம் செஞ்சா அவளுக்கு வெளியே விடுங்க. இதெல்லாம் என்ன குழப்பனே தெரியல. நான் என்ன கேள்வி கேட்காவ பத்தியலா? வேற என்ன, பிள்ளைய குடிக்க வந்துருக்கோம்னா முடிச்சு போச்சு. அதுக்கு எதுக்கு இந்த ஃப்ராட் வேலை? என் பிள்ளைல எக்கறந்து கொண்டு வரக்கூடாதுன்னு இவன் மர்மம் சொல்லிட்டு இருந்தாவே. பாத்தியா மாமா, இவ்விய மர்மோனா ஃப்ராட் வேலை பார்த்துட்டு எப்படி சொல்றதா பாருங்க. மர்மோனே, ஃப்ராட் ஃப்ராட்னு சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்காது பாத்துக்கங்க. அப்ப இதுக்கு என்னத்த பேர் சொல்லணும்? அண்ணன் சொன்ன மாதிரி ஆமான பிள்ளையில கூட்டிட்டு வந்திருக்கேன், அது எங்க போகும் அப்படின்னு சொன்னா முடிச்சு போச்சு. என்ன ஃப்ராட் தானோ? வேலை மூடையிலையும் அவளை பையிலையும் வச்சிருக்கிய. இன்னும் அவளை வெளியே எடுத்து விடுறதுக்கு மனசு இல்ல. அதை புட்டுதான் வெளியே தெரிஞ்சு போச்சே. அவளை ரிலீஸ் பண்ணி விடுங்க. என்னால முடிச்சிட்டு இருக்க, நீ மண்டையில கொட்டி விடுவோம் பாத்துக்க. நான் இந்த சாக்குக்குள்ள இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன உங்களுக்கு? என்னால கேட்டுட்டு இருந்தேன். நான் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, என் தங்கச்சி வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஏன் நான் இதெல்லாம் கேட்க மாட்டேனா? இல்ல உனக்குல என்ன ரைட்ஸ் இருக்கு கேட்க? நீங்களாம் வரவே கூடாதுன்னு உன் அம்மா கிட்ட நேத்து வந்து சொல்லிட்டு வந்தேன். அப்படி உங்க அம்மா இன்னைக்கு திருட்டுத்தனமா கொண்டு வந்திருக்காவ. இங்க பாருங்க, திருட்டுத்தனம் அது இதுன்னு சொல்லாதீங்க. வேற இதுக்கு பேர என்ன சொல்லுவாவ? ஏக்கா, நீங்களும் அத்தையும் தான் திருட்டு வேலை பாத்தீங்களா, இல்ல குடும்பமே சேர்ந்தா இருக்கா? அதெல்லாம் அண்ணன் உடனேதான் போல. என்ன அப்பல அண்ணன் பேசுற சைஸ் சரியில்லை. என்னனே, நீ தெங்காசில கொண்டு போய் விட்டுட்டு வந்தியே, வேற பஸ் பிடிச்சு வந்துட்டீங்களோ? அது வந்து ஸ்னேகா, இங்க இன்னைக்கு கையும் களவுமா மாட்டிட்டியே. எனக்கு சந்தேகமா இருக்கு, போய் நான் மாமா வாங்க அனுப்புனேன். ஓஹோ, அப்படி போதும் கதை. ஆமா பிறகு நான் சொன்ன மாதிரி அவன் அங்கதானே இருந்திருக்கான். நாத்து, நீ ரொம்ப பேசுற. என்னக்கா தப்பெல்லாம் செஞ்சுட்டு என் பொண்டாட்டி கிட்ட சவுண்ட் விடுதியே? போங்க தம்பி, வந்துட்டாவ கேட்கறதுக்கு. அருண், நீங்க வந்துடுடா. சரிமா, பாத்துக்கிட்டு உங்களெல்லாம். ஆமா, கிழிச்ச போல. மேலும் என் கண்ணு முன்னாடியே கொண்டுதாவ பாரு. போங்கத்த, பண்டமா பண்டம். முறை நிறைய பண்டம் கொண்டு இருக்கவளாம்ல, அவளை தாராள பிரபுலா இல்லையே. இங்க பாருங்க மருமோனே, ரொம்ப பேசியே. அப்படிதான் பேசுவேன். அடிக்கடி நீ அடிச்சுட்டே இருக்கீங்க. உங்களை நான் பாத்துக்கிறேன்.
நீங்க நல்லவங்க நம்பி நான் அன்னைக்கு உங்களுக்கு முத்தம் கொடுத்தேன். என் முத்தம்லாம் வேஸ்டா போச்சு. என்னைக்குல முத்தம் கொடுத்த? அன்னைக்கு கல்யாணம் நடந்துச்சுல அப்போதான். எனக்கு எப்போ ப்ரோலியமா கல்யாணம் முடிச்சது? அதுவும் ஓம் முன்னாடி. என் கல்யாணம் ஹாஸ்பிட்டல்ல நடந்துச்சு. அப்ப நீ வரலையல, அப்ப எனக்கு முத்தம் கொடுக்கலையே நீ. என்ன தம்பி இவன் கிட்ட பேச்சவர்த்த நடத்திக்கிட்டு அந்த மஞ்ச மண்டையன் தூக்கி துறப்படுங்க. இருங்கண்ணே, என்னதான் சொல்ல வரான்னு கேக்கேன். எங்க நிச்சயதார்த்தத்துல முத்தம் கொடுத்தோம்ல அத சொல்றான். ஏடா அன்னைக்கு கொடுத்ததால நீ இப்ப சொல்லுது? ஆமா. அதுக்காக நீ முத்தம் கொடுத்துட்டேங்கிறதுக்காக உன்னை நான் எதுவும் செய்யக்கூடாதோ? நீ 1000 தப்பு பண்ணுவ, அதை எதையும் நான் கேட்க கூடாதோ? உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. இல்ல நான் தமிழ் இங்க ஸ்பான்சரே பண்றேன் இந்த டூரு. தூக்கி வெளியே எறிஞ்சு விடுவோம் பாத்துக்க. என்ன தம்பி என் முன்னாடி என் பிள்ளை எப்படி பேசியே? அவனும் பேசிக்கிட்டு இருக்கான், நீங்களும் கேட்டுட்டு இருக்கியே. நானும் உங்க ஊர்ல பொண்ணு கட்டிட்டேங்கிறதுக்காக உங்களுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்யறேன். நீங்க என்னன்னா சின்ன பையனை விட்டு என்னை அவமானப்படுத்துறீங்க. வாதிவியா, நம்ம கிளம்புவோம். இந்த பஸ் ஃபுல்லாவே நன்றி கிட்ட ஆட்களா இருக்காங்க. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசியே? கூட்டிட்டு வந்து அவமானமும் படுத்துதியே. நீங்க சின்ன பிள்ளைல விட்டு எங்களை அவமானப்படுத்தலாம். அதுக்குதான் எங்க அத்தை கிட்ட சொல்லி நான் சொல்ல சொன்னேன். கன்னியாகுமரியை பார்த்ததுல அதனால வந்துட்டு போட்டுட்டாங்க. என்னமா அடிச்சிட்டீங்க நீங்களும்? பிள்ளைகளை கண்டிச்சு ஒரு இடத்துல வைக்காம சாக்குகளையும் பைக்குகளையும் போட்டு கொண்டு வந்துருக்கா பாரு. இப்ப வண்டி நிப்படிச்சானவள அது எதுக்குன்னு தெரியுங்களா? இந்த மஞ்ச மண்டனுக்கு ஒடுக்கு வருதுன்னு சொல்லியிருக்கான். அதனாலதான் நிப்படிருக்காவ. பையையும் சக்கையும் கொண்டு போனாவ பார்த்ததானே? ஆமாவளே? ஆமா, எனக்கு அவசரமா வருதுன்னு சொன்னேன். அதனால தான் வண்டி நிப்பாட்ட சொன்னாங்க. வண்டி போட்டு நிப்பாட்டலையோ இந்த வேனை நான் அடிச்சிருப்பேன். அப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி. இன்னும் நல்லா பேசுதாவல்ல? ஏமாத்தி பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துட்டு சிங்கக்குட்டி ஆமல சிங்கக்குட்டி. பெறவன சிங்கக்குட்டி இல்லையாவும்? நீ யால சிங்கக்குட்டி? நீ அசிங்க குட்டில. போல துறப்போல ஒரு இடத்துல போய் உட்காரு போ. போட்டா போறேன். பெறன நான் உங்க பக்கத்துல உட்கார போறேன். இந்த வாய்க்கு தாமல நீ என்கிட்ட அடி வாங்குத. இங்க பாருங்க, என் மேல கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்கிடாதீங்க. வேற இந்த அருண் யாருன்னு காட்ட வேண்டியதா இருக்கும். அடிங்க மண்டை உடைச்சு மாவளத்தை வச்சிருவோம் பாத்துக்க. ஓடி பேர் இங்க இருந்து இவன் இந்த பக்கம் வந்தா பாத்துக்கங்க. ஆமா நீங்க வந்து அருண். சரிமா, என்னால பாக்க போல. இப்ப போறேன், ஆனா திரும்பி கண்டிப்பா நான் வருவேன். இவனுக்கு இருக்க திமிர பாத்தீங்களானே? திமிர எங்க இருந்து வந்திருக்கும்? தாய்க்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. நாத்து உன் புருஷனை சொல்லி வை. மாமா என்ன தப்பா சொல்லிட்டாங்க? சரியா சொல்றாங்க. பிள்ளைகளை கண்டிச்சு ஒரு இடத்துல இருக்க வைக்க முடியல உங்களால. சாக்கு முடியல கொண்டு வந்திருக்கீங்கன்னு. இதுல எங்க அண்ணனும் எங்க பெரியப்பாவும் வளர்ந்த நல்ல குடும்பம். என் அண்ணன் ஒரு நாள் போய் சொன்னது கிடையாது. அவனே போய் சொல்ல வச்சிட்டீங்களே. நான் அதுக்குள்ள ஒண்ணு ஆரம்பிச்சு பாருங்க. இதுக்குதான் இந்த பிள்ளைகள் வர வேண்டாம்னு நான் சொன்னேன். என் பிள்ளைகள் அப்படித்தான். என்ன நல்லா பேசுதாவல்ல? ஏன் சித்தி ஷாலு கூட ஒழுங்கா வளர்க்காம இருக்கீங்க? நல்ல புருஷனுக்கு ஒத்து ஊதுறாளா? என் பிள்ளை தெரியாதானே சொல்றா? நீயும் நல்லா பேசல. மரமும் முன்னாடியே சொன்னாவே, நான் தான் கேட்கல. நீங்க எல்லாரும் கன்னியாகுமரி பாக்கலையேன்னு நினைச்சேன். ஆனா பிள்ளைல நீ இவ்வளவு சண்டை போடுன்னு எனக்கு தெரியாம போச்சு. நான் அப்பவே யோசிச்சிருந்திருக்கணும். அன்னைக்கு குழந்தை போறதுக்கு முன்னாடியே நீ ரொம்ப சண்டை போட்ட. அப்ப நான் தான் பைத்தியக்காரி யோசிக்காம விட்டுட்டேன். அப்பவே நீ அப்படி பேசுனீங்க. இப்ப எல்லாரோட வரோமே இவ எப்படி அமைதியா வருவான்னு நான் நினைச்சேன். அதனாலதான் பிள்ளைகளை விட்டுட்டு வர சொன்னோம். நீ என்ன பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு மூடையிலையும் பையிலையும் கொண்டு வந்திருக்க. ஏன் பத்மா இந்த ஏமாத்து வேலை நல்லா பத்மா இருக்கு? ஓஹோ, எல்லாரும் இப்படி வரைஞ்சு கட்டிட்டு வரீங்களோ? என் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்ததுக்கு நீ உன் 3 மவளையும் கூட்டிட்டு வரலாம். என் பிள்ளை சொன்ன இடத்துல உட்காந்துருக்கா இல்லையா? உன் பிள்ளைல பாரு. இந்த பஸ் என்ன வேலை தெரியுமா? அவன் என்னன்னா அந்த சீட்ல நிறுத்திட்டாலே இதை சதக்கு சதக்குன்னு. பஸ் வாடகைக்கு தானே வாங்கிட்டு வந்தியே, விலைக்கு வாங்கலையே. பஸ் விலைக்கு வாங்கினா என்ன, வாடகைக்கு வாங்கினா என்ன? அவன்கிட்ட நல்ல முறையில ஒப்படைக்கணும்ல. ராமகிருஷ்ணா கொண்டு வந்த கட்டுப்பூச்சியோட உழவுக்காரன் இது. எப்படினாலும் பரவாயில்லன்னு சொல்றதுக்கு அவன் அது காசு இல்லாம வாங்கிட்டு வந்தான். நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். கிழிஞ்சா அதுக்கு நான் தான் பொறுப்பு. அதனால சேதம் இல்லாம கொண்டு போய் கொடுக்கணும். கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுங்க உங்க பிள்ளைல. என் பிள்ளைனாலே இப்படி கொத்த கொத்தான் வரையலையா? இந்த மாதிரி நிலையத்து நின்னா நாளை இனிமே வரமாட்டேன். முதல்ல அதை செய்யுங்கக்கா, நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. ஆனா உங்களாலதான் இருக்க முடியாதே. எல்லாரும் போனா எப்படினாலும் தொத்திட்டு வரணும்னு நினைச்சிருக்கீங்க. எசக்கிக்கு அடுத்தபடி தானே நீங்க. ஆனா இன்னைக்கு அவளே கம்முன்னு வரா. இல்ல நான் பேச முடியாதா? நீங்க பேசியல என் காதல போட்டு தாளிச்சு எடுக்கான் அவளே. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இன்னொன்னு எனக்கு தூக்கு செடவா இருக்கு பாத்துக்க. அதனால தான் நான் பேசாம இருக்கேன். அப்ப நீ சொகுசா தூக்கிட்டு வரேன்னு சொல்லு. ஆமால, நல்லா இருக்குல சீட்டெல்லாம். ஏசி பத்தியா? அதான் தூங்கிக்கிட்டே வரேன். என் காதலனுக்கு எம்எல்ஏ எவ்வளவு அக்கறை பத்தியா? எனக்கு வேர்வை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஏசி பஸ் அமர்த்தி இருக்கான். திவ்யா, அந்த கிளவி மண்டையை நீ உடைக்கியா இல்ல நான் உடைக்கிட்டா? விடுங்க, பேசிட்டு போறா. இப்ப நான் காண்பது கனவா இல்ல நனவா? என்னடி பண்ற? நீங்க தானே கனவா இல்ல நனவான்னு கேட்டீங்க. இது கனவு இல்லங்க, நனவுதான். அதுக்குதான் கிள்ளனே. அடி பாதவத்தி, தம்பி ரொமான்ஸ் பண்றத கொஞ்சம் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் அங்க பாருங்க. என்னனே புது பொண்டாட்டிகிட்ட பேச விடாம? கல்யாணம் தான் இப்ப முடிச்சது. மத்தபடி எல்லாத்தையும் நான் முன்னாடி முடிச்சிட்டீங்க. என்னனே உங்க கையை கொடுங்க. நீங்க பேசுனதுக்கு உங்களுக்கு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். வேண்டாம் தம்பி, இல்லாத பொல்லாது சொன்னீங்க.
இந்த வினோத்துக்கு பிடிக்காதாமா. பத்திய திவ்யா எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு. விடுங்க. என்னடி நீ இதுக்கு தாண்டி குரல் கொடுக்கணும். கல்யாணம் தான் ஆயிட்டுல. அதுக்கு உன் புருஷனை பத்தி தப்பா பேசுறாங்க, நீ கேட்டுட்டு இருக்க. தம்பி தம்பி விடுங்க தம்பி, தப்பா பேசிட்டேன், நீ மன்னிச்சிருங்க. அது என்னண்ணே பேசிட்டு இருக்கும்போது கையை படக்குன்னு எடுத்துட்டீங்க. என் கையை என்கிட்டே இருக்கட்டும்பா. சரிண்ணே, எது கூப்பிட்டீங்க? அங்க பாருங்க மஞ்ச மண்டையனே, அவன் என்ன செய்வான், அங்கங்க தாவிட்டு அலைவான். அது எதுக்குன்னு பாத்துக்கிட்டு அவனை பார்த்தா கூடுதலா தான் கோவம் வரும். அதுக்கு தான் நான் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். கெடுத்துட்டீங்களானே. சரிப்பா, இந்த புதுசா கல்யாணம் ஆன உங்க பக்கத்துல உட்காந்தாலே இப்படிதான். கொஞ்சம் வாங்க அப்படின்னு சத்தமா கேட்டுட்டு இருக்கோம். எல்லாம் கேட்க வேண்டியிருக்கும். பேசாம நான் போயிருந்தேன். சரிண்ணே. அப்புறம் அண்ணே ஒரு சின்ன ஹெல்பிஸ்னே. சொல்லு தம்பி. போகும்போது அந்த மஞ்ச மண்டையனே தரமா கவனிச்சுட்டு போறேன், அதுதானே சொல்ல போறியே? ஆமாண்ணே. அப்புறம் நம்ம கன்னியாகுமரி போறோம்ல, அப்படி போயிட்டு வரும்போது அந்த மஞ்ச மண்டையனுக்கு அந்த மஞ்ச முடி இருக்க கூடாது. ஏன் தம்பி, அவனை முட்டையாக்கிரணும்னே. முட்டையாவா? ஆமாண்ணே. சித்தப்பா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க, அவங்களுக்கு முட்டைன்னா பிடிக்காதே. ஓ ஆமால, சாரிண்ணே தெரியாம சொல்லிவிட்டேன். ஆனா உங்க காதோரமா சத்தியம் முடி ஒட்டிட்டு இருக்கேனே. இங்க பாருங்க தம்பி, இந்த பிரச்சனையோட இன்னொரு மொத்த காட்ட வச்சிடாதீங்க. ஓ தொப்பியை கழட்ட போறீங்களா? கழட்டுங்கண்ணே. ராமகிருஷ்ணன் அவங்க சொன்னது ஒண்ணு புரிஞ்சுதா? தொப்பி வச்சா ஒரு முகம், தொப்பி வைக்காம ஒரு முகம். அந்த இன்னொரு முகத்தை தான் காட்ட போறாங்க. எல்லாரும் பாருங்க, எல்லாரும் அவளோட இருப்பீங்க. தம்பி ஏதோ என்ன மாதிரி நீங்க வாக்குப்பட்டு வந்திருக்கேன்னு உங்ககிட்ட நான் பொறுமையா நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லனா சொல்லுங்க, அவசரப்படுறீங்களா? சொல்லுங்க. நீங்க ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். அந்த இன்னொரு முகத்தை காட்டுங்களேனே. ஆமா மாமா காட்டுங்க. ஆமாச்சுப்பா காட்டுங்க. மாப்பிள்ள அதான் எல்லாரும் ஆசைப்படுறாங்கல்ல, காட்டிடுங்க. நீங்க சும்மா இருக்க மச்சான், நீங்க எதுக்கு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். நான் எதுக்கு சொல்றேன், உங்க மருமகன் ஆசைப்பட்டான் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் சேர்ந்து பேசுவீங்க. அது தானே எனக்கு முக்கியம். அதைய சொன்னா எதனாலும் சரியா இருக்கும். அதைய நம்ம ஆசைப்பட்டங்கிறதுக்காக கன்னியாகுமரி கூட்டிட்டு போறாவ. நீங்களும் அதைய ஆசைப்பட்ட மாதிரி செய்யணுமா வேண்டாமா? செஞ்சு விட்டுருங்க. பிள்ளைகள் பாக்கட்டும், ஆர்வத்தோட இருக்கேன்னு. மச்சான் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஓ தொப்பியை கழட்டிட்டா நீங்க மனுஷன் மாதிரி தெரிய மாட்டீங்களோ, அதுக்கு தான் அப்படி பேசுறீங்களோ? ஏய் இங்க பாரு, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. வேற நீ என் தம்பியை பார்க்க மாட்டேன். இல்லனா என்ன செஞ்சிருவீங்க? வந்துட்டியா? நான் போறேன். அவசரப்பட்டு வண்டி விட்டு இறங்க போறீங்களா? சரி இறங்கிட்டு போறாங்க, கன்னியாகுமரி வரைக்கும் நடந்து வருவாங்க. சரி மாமா, நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. நான் கிளம்புறேன். நான் ஏன் சீட்ல போய் உட்கார போறேன். சரிண்ணே. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த தொப்பி இல்லாத முகத்தை அக்காவது பாத்துருக்காங்களா, இல்ல நாட்டுக்கு ரொம்ப தேவையானது நீ கேட்க பாரு. போயா பேசாம. கேட்டியா திவ்யா, ஏன் அவங்க சமாளிச்சு போறாங்க தெரியுமா? எதுக்குங்க? அக்காவுக்கும் தெரியாது போல, ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. நீங்க எங்க நிக்கியே? என் காசு கொடுங்க. இது என்னோட காசு, என் பையில இருந்து விழுந்தது. என்ன நல்லா பேசவல்ல? நான் தான் உங்க கல்யாணி தனத்தை பிடிக்கிறதுக்காக என் பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் எடுத்து கீழே போட்டேன். காசை பார்த்தது வாய் குழந்ததுனால தானே அந்த சாக்கு எடுக்க முடிஞ்சது. நீங்களும் கல்யாணி தனம் பண்றீங்கன்னு கண்டுபிடிச்சோம். இங்க பாருங்க தம்பி, நீங்க எங்க ஊருக்கு வாக்குப்பட்டு வந்திருக்கலாம். ஆனா எதுவா இருந்தாலும் நேர்மையா இருங்க. என்னக்கா பேசிய? நானா கல்யாணி தனம் பண்ணேன்? ஒழுங்கு மரியாதையோட அந்த 100 ரூபாய் என்கிட்ட தந்துருங்க. அதெல்லாம் தர முடியாது, இது என்னோடது. அக்கா ஒழுங்கா தந்துருங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இங்க பாருங்க, அப்படியே உங்க ரூபாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் என்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அண்ணன் ரூபாவை போடும்போது நான் வீடியோ எடுத்தனே. அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்தா எங்களை ஏமாத்திருக்கீங்க. ஏன் நாங்க ஏமாத்தணுமா? இந்த பஸ்ல இருக்க அத்தனை பேரும் நீங்க தான் ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்க. குடும்பமே ஃப்ராடுக்கார குடும்பமா இருந்திருக்கு. வேப்பங்குளத்துல இருக்கவங்க ஃபுல்லா ஃப்ராடுக்காரங்களா தானே இருக்காங்க. இது வேப்பங்குளம்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா ஃப்ராடுக்கார குளம்னு பேர் வச்சுக்கோங்க. எனக்கு நானும் வேப்பங்குளம் தானே. திவ்யா நீ டவுனுக்கு வந்துட்ட, இனிமே உனக்கு ஒரு டவுனு. அப்படியாங்க? அப்ப சரிங்க. ஒழுங்கா கொடுத்துருங்க. 100 ரூபாய்க்காக இப்படி பிரச்சனை பண்ணாதீங்க. நான் கொடுக்க மாட்டேன். என் கைக்கு வந்துட்டா நான் கொடுக்கவே மாட்டேன். இதெல்லாம் எனக்கு அர்த்தமாவும்? உங்களே கீழே போடச்சனா? இது என் சீட்டு பக்கத்துல விழுந்துச்சு, அதனால இந்த 100 ரூபாய் என்னோடது. என்னால தர முடியாது. அப்படியே நீங்க பேசுறதுக்கு எல்லாமே சரியா போச்சு. போங்க தம்பிங்கிறது. ஓஹோ. இங்க பாருங்க, போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கேட்டுட்டு போங்க. என்ன விஷயமோ சொல்லுங்க. இந்த பத்மாக்கு எதனால வாங்கிட்ட பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்ல. ஓஹோ அப்படியா? இத நான் வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன். போங்க தம்பி. சரி சரி.